சத்தான சில ஸ்நாக்ஸ் ரெசிபியை வீட்டில் உள்ளவங்க சாப்பிடலை அப்படின்னா கொஞ்சம் வித்தியாசமாக யோசித்து இதை மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கு உப்பு கடலை சேர்த்துக்கோங்க. அந்த உப்பு கடலையில் சில கடலைகள் வந்து கடிக்க முடியாமல் இருக்கும், அதெல்லாம் நீக்கிக்கோங்க. அது மட்டும் இல்லை, நல்லா ஃப்ரெஷ்ஷான உப்பு கடலையாக வாங்கிக்கோங்க, பதுத்தது வேண்டாம். இதோட தோலை நீக்கிக்கோங்க. அடுத்ததாக இதுக்கு எந்த அளவுக்கு உப்பு கடலை எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு பேரிச்சம்பழம் தேவைப்படும். நல்லா சாஃப்டான பேரிச்சம்பழமாக எடுத்துக்கோங்க. உள்ளே இருக்கிற அந்த விதையையும் நீக்கிக்கோங்க. இப்போ பேரிச்சம்பழமும் நம்ம விதை நீக்கி எடுத்தாச்சு, உப்பு கடலையும் தொளி நீக்கியாச்சு. இதை கொஞ்சம் கொஞ்சமாக மிக்சி ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் நிறையா போட்டிங்கன்னா அந்த ஜாரில் வந்து சிக்கிக்கிடும், அதனால் கொஞ்சமாக சேர்த்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நீங்கள் லட்டு மாதிரி உருண்டையாகவும் பிடிச்சிக்கிடலாம். அப்படி இல்லைனா சாக்லேட் மோல்டு இருந்துச்சுன்னா இதை மாதிரி நீங்கள் செட் பண்ணி கொடுத்துக்கோங்க. சென்டரில் டார்க் சாக்லேட் அப்படி இல்லைனா ஜாமோட வச்சு நீங்கள் கொடுக்கலாம். இது குழந்தைங்களுக்குலாம் ஸ்நாக்ஸ் பாக்ஸில் 1 2 நீங்கள் போட்டு அனுப்பலாம். ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.